ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி முறையில விரதம் வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் விருச்சிக ராசினியர்களுக்கு அதாவது ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து நிச்சயமா நீங்க பயன்பெறுங்க. சோ இந்த காலகட்டம் விருச்சிக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல ஆனி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்த்து பயன்பெறலாம். இந்த ஆனி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் ஞாபகத்திற்கு வருவார். அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது திருவண்ணாமலை கோவில் ஞாபகத்திற்கு வந்து அங்கு கிரிவலம் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு நிறைய பேருக்கு தோன்றுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆனி பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலும் சரிங்க, இரவில் சந்திர தரிசனம் செய்தாலும் சரிங்க, மிக அற்புதமான பலனை நிச்சயமா நீங்க பெற போறீங்க. இந்த நாளில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபடுவது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆணி பௌர்ணமியில விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபட்டீங்கன்னா நினைத்தது நிறைவேறும், காதல் கைகூடி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு பல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூரணமான பலனை நமக்கு பெற்று தரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி தினத்துல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்க மனதார நினைத்து முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நினைத்தது உங்க வாழ்வில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு கூட தெரிவிக்கலாம். இந்த விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக அறிவியல் உண்மையாக கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஆணி பௌர்ணமியில எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக நல்ல பலனை பெற்று தரும். அன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை அன்னதானம் செய்வாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்வது, அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்க நிச்சயமா நிறைவேற்றி கொள்ளலாங்க. விரதத்தை நீங்க நிச்சயமா நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் கண்டிப்பா படைக்க வேண்டும். அன்றைய தினம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது அவசியம். உங்களுக்கு விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் கூட நீங்க மனதார உச்சரித்து வழிபாடு செய்யலாம். இந்த ஆனி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான பௌர்ணமியாக இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நினைத்து பார்க்காத மாற்றங்களை கண்டிப்பா நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ஒரு முறை இந்த வழிபாடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த ஆனி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் கிரக நிலைகளும் சரி கிரக மாற்றங்களும் சரி உங்களுக்கு பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். விருச்சிக ராசினியர்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பேச்சு திறமையால் காரியங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகளாக மாறலாம். அதாவது உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து உங்க வழியில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு புது காரியங்களாக இருந்தாலும் சரிங்க, அதுல நீங்க வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு தேடி வரும். சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும். மற்றவர்கள் அமைதியின்மை உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை நீங்க கண்டிப்பா குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை கண்டிப்பா நீங்க தவிர்த்தே ஆகணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத செலவு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். திட்டமிட்ட செயல்படுவது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகலாம். சோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமா செயல்படுங்க. வாகனங்களால் செலவுகள் கூட உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவு தரும்படி நடக்க போகிறது. அரசியல் துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டம் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே நீங்க செய்து வரலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம். கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில் இருந்து தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகலாம். போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு தேடி வரும். இந்த நேரம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை கூட தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகலாம். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக உங்களுக்கு வரப்போகிறது. பணவரத்து கூட அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகலாம். மனதில் ஒரு விதமான உற்சாகம் கூட உங்களுக்கு ஏற்படும். சோ இந்த காலகட்டம் விருச்சிக ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான பலன் கிடைத்தாலும் ஒருபுறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஸோ அனைத்து விஷயத்திலுமே நீங்க கவனமாக செயல்படணும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பௌர்ணமியுடைய தாக்கத்தால் விருச்சிகம் ராசினியர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.